அதாவது 6:x:y:15 கீழ்காணும் விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாது? இது பாருங்க, பொருந்தாதுன்னு கொடுத்துட்டான். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுவோம். நல்லா கவனிங்க. அதாவது 6:x:y:15 கரெக்டா? அதாவது நான் உங்களுக்கு தெளிவாக முதலே சொல்லிட்டேன், இது ஒரு ரேஷியோ கரெக்டா, இது ஒரு ரேஷியோ கரெக்டா. ரெண்டு ரேஷியோக்கு இடையில 2 டாட்டோ 4 டாட்டோ ஈக்குவல் டு வச்சாலோ அது விகித சமம் கரெக்டா? கரெக்ட். அப்போ இது விகித சமம்னு சொல்றான். சரி, இப்போ எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு, இதுல வந்து பொருந்தாதுன்னு இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும். முதல்ல இதை சுருகிடலாம். சுருகிட்டா நமக்கு ஒரு வே கிடைக்கும். அப்போ என்ன பண்ணோம், இதை சுருகுன்னா கடையும் பெருகணும் கரெக்டா. அப்போ 6ஐயும் 15ஐயும் பெருகிட்டேன். ஓகே, ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். இடையே பெருகணும். அப்போ எக்ஸையும் ஒய்யையும் பெருகணும். பெருகிட்டேன். ஓகேங்களா. பட் அது வந்து என்னவா இருக்குது, எக்ஸும் நமக்கு தெரியாது, ஒய்யும் தெரியாது. ரைட், விடுங்க. அடுத்தது இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ இதை பெருக்கிறேன். நல்லா கவனிங்க, இதை மட்டும் பெருக்கிறேன். 15 கூட 6 பெருக்கணும். அடடா கஷ்டமாச்சு. ரொம்ப ஈஸி. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, 6 தானேங்க. எஸ், எப்பவுமே 15 கூட எந்த எண்ணை நீங்க பெருக்கிறீங்களோ அந்த எண்ணை ஒரு 0 சேர்த்துங்க. அதாவது இப்போ 6 பெருக்கணுமா, அதை கூட ஒரு 0 சேருங்க. 60ன்னு மாறும். இதை பாதியாக்குங்க. 60ல் பாதி 30. இப்போ கூட்டுங்க. அவ்வளோதான். பெருகு தெரிஞ்சா பெருகிடுங்க. பட் பெருகு தெரியலனா இது ரொம்ப ஈஸி. 15 கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த எண்ணா கூட ஒரு 0 சேர்த்துருங்க. அது எவ்வளோ பெரிய எண்ணா இருந்தாலும் இந்த ஷார்ட்கட் சூட்டபிள் ஆகும். அப்போ 6ன்னு இருக்கு, ஒரு 0 சேருங்க. 60. 60ல் பாதி எவ்வளோ, 30. கூட்டுங்க. 60 30 60 30 கூட்டா 90. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக பெருகிட்டேன் பாருங்க. அப்போ நான் இதை பெருக்கிட்டேன். 90 = x × y. சரிங்களா. ரைட். இப்போ எனக்கு இந்த எக்ஸும் தெரியாது, ஒய்யும் தெரியாது. அப்படியே வாங்க. இப்போ என்ன கேட்குறான்னா, இப்போ அங்கே பாருங்க, இது எக்ஸு ஒய் தான் இங்கே ஆப்ஷனில் இருக்கிறது. முதல் எண் எக்ஸ். உதாரணத்துக்கு ஆப்ஷனே எடுத்துக்கிட்டா 9ன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், 10ன்றது ஒய்ன்னு வச்சுக்கணும். சரிங்களா. ரைட். இந்த மாதிரி சொல்லிட்டான். ஆனால் இங்கே என்ன கேட்குறான்னா, முறையே பொருந்தாது அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டால், வாங்க நான் தெளிவாக சொல்கிறேன். ஆப்ஷனே எடுத்துங்க. ஆப்ஷனே 9 10ன்னு இருக்கு. எக்ஸுக்கு நான் 9ன்னு வச்சுக்கிறேன், ஒய்க்கு 10ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. இப்போ இதை பெருக்குங்க. 9 10 எவ்வளோ, 90. இங்கேயும் 90 இருக்கா. அதாவது விகித சமம்னா என்ன தெரியுங்களா, நல்லா புரிஞ்சுங்க. விகித சமம்னா என்னன்னா, இங்க பாருங்க, இப்போ கடையும் பெருகுனீங்கல்ல அதோட மதிப்பும் இடையே பெருகுனீங்கல்ல அதோட மதிப்பும் சமமா இருக்கும். அதுதான் விகித சமம். சரிங்களா. கடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் இடையில பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் சமம். அதுதான் ஈக்குவல் டு போடுறோம். சரிங்களா. அப்போ அங்க பாருங்க, 90ன்னு இந்த பக்கம் நான் 6 கூட 15 பெருக்கிட்டேன். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு கேட்குறான். எக்ஸ் ஒய்க்கு நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டேன். 9 10. சரிங்களா. 9 10 பெருக்குனா 90ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். இது என்ன கேட்குறான்னா, பொருந்தாதுன்னு கேட்குறான். நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் பி 3 30ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸோட வேல்யூ 3 வச்சுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ 30ன்னு வச்சுக்கிறேன். 3யும் 30யும் பெருக்குனா எப்படி வருது பாருங்க, 3 9 90ன்னு வருது. அடடா, ஆப்ஷன் பிலையும் 90 கரெக்டாக வருது. புரியுதா. ரைட். இப்போ அடுத்தது சி எடுத்துக்கிறேன். சி வந்து எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 45. 45 2 முறை போட்டால் எவ்வளோங்க, 40 40 80 5 5 10 90. அட்டா, ஆப்ஷன் சியும் 90 வருதுங்க. சூப்பர். நான் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் டியில் 10, 10ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 10. பை 100. ஆடா இப்போ வச்சு பாருங்க. அப்போ இந்த பக்கம் 90 இருக்கு, 6 கூட 15 பேருக்கு இருந்தால இந்த பக்கம் 100ன்னு வருது. இது சமமா இருக்குதா பாருங்க, இல்லையே. அதாவது 90 100 சமமா இல்லை. அப்போ இது சமம் இல்லை. அப்போ பொருந்தாததுன்னு கேட்கறது எது வந்து விகித சமம் இல்லை அப்படின்னு கேட்குறான். புரியுதுங்களா. அடடா. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான. பெரிய கணக்கெல்லாம் இல்லைங்க, சின்ன நம்பர் தான். ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். தெளிவாக புரியுதா கான்செப்ட்.